மகேஷ், இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர். தமிழ்நாட்டில் இன்று இந்துக்களுடைய நிலைமை மிகவும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்து சமுதாயத்தினுடைய வழிபாட்டு உரிமை இழந்து நிற்குது. நாம இந்துக்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு வாக்களிச்சு மக்களுக்கான ஆட்சி, சமமான ஆட்சின்னு சொன்னாங்க. இது மக்களுக்கான ஆட்சியா, இது சமமான ஆட்சியா? இல்ல, இந்து மக்களுக்கு எதிரான ஆட்சி, இந்துக்களை வஞ்சிக்கும் ஆட்சி, இந்துக்களை கிள்ளுக்கிறையாக நினைத்து ஏளனம் செய்யும் ஆட்சி இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்கம். இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகள்ல திமுகவுடைய சாதனை என்ன? இந்துக்களுக்காக 150 கோவில்களை இடிச்சு தரமட்டமாக்கியிருக்காங்க. திருப்பரங்குன்ற தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதியரசர் தீர்ப்பு கொடுத்து அதை கேலி கிண்டல் பண்ணி அதை புறம் தள்ளி அதை ஏற்க மறுத்தாங்க. மேல்முறையீடு போறேன்னு சொன்னாங்க. அந்த நீதிபதியை கொச்சைப்படுத்தினாங்க. மீண்டும் 2 நீதிபதிகள் அமர்வு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதிமன்ற தீர்ப்புப்படி தீபம் ஏற்றணும்னு சொல்லி நாங்க மேல்முறையீடு போவோம். இப்ப தீபம் ஏற்றத்துக்கான வாய்ப்பு இல்ல. எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. நீதிமன்றத்தை தூக்கி நீதிமன்ற தீர்ப்பை அவங்க ஏற்க மறுத்து இந்துக்களை உதாசீனப்படுத்துறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். நேற்றைய தினம் நம்ம திருப்பூர் மாவட்டம் அங்க இருக்கின்ற திருமூர்த்தி மலையில இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு ரத யாத்திரை துவங்குறதா இருந்துச்சு. அந்த ரத யாத்திரை யாரு முடிவு பண்ணாங்க? கோவை காமாட்சிபுரம் ஆதீனம், கோவை பேரூர் ஆதீனம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதீனங்கள், மடாதிபதிகள், ராமகிருஷ்ண மடலாம் சேர்ந்து இங்கிருந்து ஒரு யாத்திரை துவங்கி கேரளாக்களில் போய் முடிக்க போறாங்க. என்ன அந்த யாத்திரையோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கின்ற நம்ம மலப்புரம் மாவட்டம் திருநாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நவ முகுந்தன் பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசத்துல ஒரு கோவில். அந்த கோவில் அருகாமையில பாரத புலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுல பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆத்துல மகா கும்பமேளா நடந்திருக்கு. புனித நீராடி இருக்காங்க. திரும்ப அந்த ஆத்துல மகா கும்பமேளா நடத்தணும்னு சொல்லி கேரளாவில் இருக்கின்ற எல்லா ஆன்மீக அமைப்புகளும் சேர்ந்து அதற்கு தாய் அமிர்தானந்தமை, கேரளாவில் இருக்கிற தாய் அமிர்தானந்தமை அதுக்கு தலைமை ஏற்று அவங்க அந்த குழுவை அமைச்சு அங்கிருந்து ஒரு பூஜைகள் செய்து அந்த திருநாவாயிலிருந்து ரதமான துவங்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? அந்த பாரத புலான்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு எங்க துவங்குதுன்னு சொன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டம் உடுமலை இருக்கின்ற திருமூர்த்தி மலை இருக்கு இல்லையா, அங்கிருந்து அந்த ஆறு துவங்குறதுக்கு பாலாறுன்னு பேரு துவங்கி அது கேரளால போய் அங்க அந்த திருநாவாய் அந்த பாரத புலா ஆறு அங்க முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த துவங்குற இடத்துல அங்கிருந்து ரதத்தை கொண்டு போகணும்னு சொல்லி அம்மா அமிர்தானந்தமை நியமிச்ச குழு, அதுக்கப்புறம் காமாட்சிபுரம் பேரூர் ஆதீனம், ராமகிருஷ்ண மடம், பல துறவிகள்லாம் சேர்ந்து நேற்று காலை 7:30 மணிக்கு அந்த ரதத்தை துவங்குறதுக்கு முடிவு பண்ணா தமிழக திராவிட மாடல் அரசாங்கம் அந்த ரதத்துக்கு தடை போட்டாச்சு. என்ன தர? அந்த திருமூர்த்தி மலையில் இருக்கின்ற அந்த ஆத்துல இருந்து அந்த பூஜை செய்து அங்கிருந்து ரதம் துவங்கி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியா கேரளா போகுது. இதுல பெரிய மதம் சார்ந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி. நீங்க நினைக்கிறீங்க திராவிட மாடல் அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, இந்துத்துவத்துக்கு எதிரி என்னவா? இப்ப எந்த இந்துத்துவவாதி அங்க ரதத்துக்கு முன்னெடுத்தான்? அங்க இருந்ததுல யாரு? இந்து மதத்தினுடைய துறவிமார்கள், காமாட்சிபுரம் ஆதீனம், பேரூர் ஆதீனம், ராமகிருஷ்ண மடம் சார்ந்தவங்க பல ஆதீனங்கள் அங்க ரதத்தை துவங்கினான்னு சொன்னா அந்த திராவிட மாடல் அரசாங்கம் ரதத்துக்கு தடை போட்டாச்சு. அந்த ரதத்தை எல்லாம் பிரிச்சு சாமி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சாமி வேற வாகனத்தை வச்சு கேரளாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த பாரத கூடிய மகா கும்பமேளால புனித நீராடுறதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போன தமிழ்நாட்டுக்கும் இந்த கேரளாவுக்கும் ஆன்மீகத்துக்கு எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகா இங்க நடந்திருக்கு. நம்ம கேரளாவில் தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான பேர் போயிருக்கான். அந்த ஆறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா இங்க திருமூர்த்தி மலையிலிருந்து உற்பத்தி ஆகுது. இந்த வரலாறுல திராவிட மாடல் அரசாங்கம் தெரியுமா? அவர் சொல்லுவான், நாங்க இந்துத்துவவாதிக்கு எதிரானவங்க, இந்த நாட்டில் இந்துக்களுக்கு நாங்க ஆதரவானவங்க, எங்க கட்சியில் அதிகமான இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லுவான். ஆனா இன்றைக்கு பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த நிகழ்வை பாருங்க. இந்த ராம ரதத்துக்கு தடை, RSS ஊர்வலத்துக்கு தடை, இதெல்லாம் நீங்க மத சாயம் பூசுனீங்க. இது ஒரு இயக்கத்துடைய அடையாளம் சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு துறவிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு காவி துணியை போட்டுக்கிட்டு ரதம் பண்றேன்னு சொன்னா அதுக்கு தடை போடுன்னு சொன்னா அந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு நய வஞ்சகத்தோடு இருக்கு பாருங்க. இந்துக்கள் எப்படி வஞ்சிக்குது பாருங்க, இந்துக்கள் எப்படி புறந்தள்ளுது பாருங்க. இதை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்துக்கள் ஆகிய நாம ஒவ்வொருத்தரும் நாம தெளிவான முடிவு எடுக்கலன்னு சொன்னா வரும் காலம் இந்து சமுதாயத்திற்கு இருண்ட காலமா மாறும். வீட்டுல நீ சாமி கும்பிட முடியாது, மதம் மாத்திரம் வீட்டுக்குள்ள மத மாத்திரம் நோட்டீஸ் கொடுக்கறான். ஏமா என் வீட்டுல மத மாத்திரம் நோட்டீஸ் கொடுக்க வெளியே போன்னு சொன்னா இதை வாங்கிக்கோ, என்னுடைய ஏசுதார் சொல்றாரு, இதை பின்பற்றன்னு சொல்றான். அந்த நபர் ரொம்ப வாக்குவாதம் பண்றாரு. போலீஸுக்கு போன் பண்றேன், போலீஸுக்கு போன் பண்ண, போலீஸ் வரட்டும்.
இந்த தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கம் கிறிஸ்தவனுக்கும் முஸ்லீமுக்கும் சலுகைகளை கொடுக்கலாம். மதம் மாத்திரத்துக்கு என் வீட்டு வாசலுக்குள்ள வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம். இந்துக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் கிறிஸ்தவன் பிரச்சாரம் பண்றான், அதுக்கெல்லாம் தடை இல்லை. பொது இடத்துல வந்து குரானை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கான். கோவில் அருகாமையில் வந்து குரானை ஃப்ரீயா கொடுக்கறான். கிறிஸ்தவ மதத்தை இஸ்லாம் மதத்தை இந்துக்கள் மீது திணிக்கிறான். ஆனா இங்க அதுக்கு தடை இல்லை. சாமி கும்பிட்றதுக்கு தடை, கோவில் வச்சா தடை, ஊர்வலம் போனா தடை. ரத யாத்திரை சொன்னாங்க, கேரளால இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரத யாத்திரை போகுது. அது RSS செய்யல, இந்து முன்னணி செய்யல, எந்த மதவாத அமைப்பு அதில் இல்ல, ஆன்மீக குழுக்கள் மட்டும்தான் செய்யறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீகவாதிகளே, மடாதிபதிகளே, கோவிலை கட்டிக்கிட்டு பெரிய தொண்டு செய்யற சாமிமார்களை நீங்க எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த திமுக அரசாங்கம் இந்து தர்மத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எவ்வளவு எதிராக இருக்குது, இதை உணர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க சரியான முடிவை இந்துக்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.